குட்டா, ரியா பாப்பா இல்லடா. நான் போக்காதி. நான் வந்து உன்னை கடித்து தின்ன போறேன். ஏ ஆய் குட்டா, இது பயமாக்கா? போக்காரி சொல்லி நீ பயக்கலையா? இது இப்ப நான் உன் முன்னால வரேன். நீ உன்னை கழிச்சு திட்டு போட பாரு. சீரியா இல்லையா? இப்போ உன் முன்னால வரையுது. நீ ஆடி குட்டா. ஏய், ஐயா பாப்பா இல்லையாடா. நான் போக்காரி வந்துக்க. உன்னை இப்போ கழித்து தின்னு போல. உன்னை கழித்து தின்னதா?
சரியா? உன் ஸ்கூல்ல ஆனுவல் டேக்கு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு சரி உனக்கு கோஸ்ட் வேஷம் போட்டு டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாமேன்னு உனக்கு கோஸ்ட் ட்ரெஸ் எல்லாம் போட்டு மேக்கப் எல்லாம் போட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தா நீ அதை கொண்டு வந்து ஆதி கிட்ட காமிச்சு அவனை பயப்படுத்தினியா? ஆதி பயப்படாதடா, போக்காண்டி எல்லாம் இல்ல, அது உன் அக்கா தான். அம்மா அக்காவுக்கு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு சும்மா மேக்கப் போட்டு விட்டேன்டா பேய் மாதிரி. என்ன ரியா நீ பேய் மாதிரி மேக்கப் போட்டு விட்டு முகம் கழுகி தரேன்னு சொன்னதுக்கு இல்ல நான் கொஞ்ச நேரம் கண்ணாடியில பார்த்து விளையாண்டிட்டு வரேன்னு வந்துட்டு இப்ப இவன் கிட்ட காமிச்சு பயப்படுத்தி வச்சிருக்க. உனக்கு என்ன பண்றது? ஐஷு இங்க கொஞ்சம் வாயேன். அங்கெல்லாம் வர முடியாது, நீங்க முதல்ல இங்க வாங்க. வாங்க. உங்க பொண்ணு என்னதான் பண்றது? எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு குறும்பு பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆதிதான் குட்டி பையன், அவன் கூட அமைதியா இருக்கான். ஆனா உங்க பொண்ணு பண்ற குறும்பு தான் தாங்கவே முடியல. ஏய் என்ன குழந்தைங்கன்னா குறும்பு தான் பண்ணுவாங்க. சரி இப்ப அப்படி என்ன பண்ணிட்டா? என்ன பண்ணாலும் அவகிட்டே கேளுங்க. டி அம்மு என்னடா ஆச்சு? என்ன பண்ண? ஒண்ணும் பண்ணல. ஒண்ணும் பண்ணாம தான் ஆதி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கான். ஆதி அழுறானா? டி ஆதி போக்காண்டியா? டி அம்மு என்னடா ஆச்சு? எதுக்கு தம்பி போக்காண்டி போக்காண்டின்னு அழுதுட்டு இருக்கான்? ரெண்டு பேரும் சேர்ந்து பேய் விளையாட்டு ஏதாவது விளையாண்டிங்களா? அதுக்கு தான் அவன் பயந்து அழுறானா? ஐயோ இவ்வளவுதானா? ஏ ஐஷு இதெல்லாம் ஒரு விஷயமா? இதுக்குதான் என்ன கூப்பிட்டியா? குழந்தைங்கன்னா அப்படிதான் ஏதாவது விளையாடுவாங்க. அதுக்கு அவன் பயந்து போய் அழுதா அதுக்கு அவ என்ன பண்ணுவா? டி ஆதி சும்மா தானே விளையாடிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு எதுக்குடா பயந்து அழற? இதுவும் அக்கான்னு உனக்கு தெரியாதா? அக்காவை பார்த்து ஏன்டா பயப்படுற? பாருடாதி, உண்மையான பேய் வந்தாலே நம்ம பயப்படக்கூடாதுடா. அப்பா அப்படிலாம் பயந்துருந்தா உன் அம்மா கூட இத்தனை வருஷம் இருந்திருக்க முடியுமா? என்ன சொன்னீங்க இப்போ? ஐயோ சாரிடா ஐஷு, ஒரு ஃப்ளோல உண்மை வந்துருச்சு. உங்களை முதல்ல ஆதிய சமாதானம் பண்ணுங்க, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. ஓகே ஓகே. டி ஆதி இப்ப எதுக்குடா அழற? அக்காவை பார்த்தா அதுதான் அக்கான்னு உனக்கு தெரியாதா? அக்காவை பார்த்துட்டு போய் பேயின்னு பயந்து அழறியே, என்னடா நீ? என்னடா இவன் கோஸ்ட் மாதிரி ஒரு Dress ஹேர் பேண்ட் போட்டதுக்கா பயந்து அழுதுகிட்டு இருக்கான்? பேய் மாஸ்கா? அது என்னடா? டி அம்மு என்னடா இது? இத பார்த்தா அப்பாவுக்கே பயமா இருக்கு. அத முதல்ல கலட்டு. ஏங்க நிஜமாவே பயமா இருக்காங்க. ஒரிஜினலா பேய் மாதிரியே இருக்குல்ல? அந்த மாஸ்க் நான் தாங்க செஞ்சேன். என்னது நீ செஞ்சியா? ஏய் நீயே பேய் மாஸ்க் செஞ்சு அவளுக்கு போட்டு விட்டுட்டு கடைசியில ஆதி பயந்து அழுதுக்கு எதுக்கு நீ ரியாவை திட்டிக்கிட்டு இருக்க? அப்ப இதெல்லாம் உன் வேலை தானா? இப்ப அவன் அழறதுக்கு காரணம் அப்ப நீதான். அப்ப உன்னதான் திட்டணும். ஏங்க என்ன எதுக்கு திட்டுறீங்க? நான் என்ன பேய் மாதிரி வேஷம் போட்டு தம்பியை போய் பயப்படுத்தி நான் சொன்னேன்? அடுத்த வாரம் ரியாவோட ஸ்கூல்ல ஆனுவல் டே ஃபங்க்ஷன் வருது. அதுக்கு பெரிய கிளாஸ் பிள்ளைங்கள டான்ஸ் பாட்டுன்னு எல்லாத்துலயுமே பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. ஆனா ப்ரீகேஜி குழந்தைங்களாம் பெருசா எதுவும் பண்ண மாட்டாங்கன்றதுனால அவங்களுக்கு ஃபேன்சி ட்ரெஸ் மட்டும் போட்டு அனுப்புங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் ரியாக்கு என்ன ஃபேன்சி ட்ரெஸ் போடலாம்னு யோசிச்சப்போ சரி கோஸ்ட் வேஷம் போட்டா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்குமேன்னு ஐடியா வந்துச்சு. அதனால தான் அவளுக்கு இந்த கோஸ்ட் ட்ரெஸ் ஹேர் பேண்ட் எல்லாமே ஆர்டர் பண்ணி அந்த கோஸ்ட் மாஸ்க் எல்லாம் ரெடி பண்ணேன். ஃபேன்சி ட்ரெஸ்க்காக கோஸ்ட் வேஷம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு போட்டு விட்டா அதை கொண்டு வந்து தம்பி கிட்ட காமிச்சு இவளை பயப்படுத்த சொன்னாங்களா? ஏ நீ போட்டு விட்டது தப்பு இல்ல, அதான் ஏதோ விளையாட்டுக்கு கொண்டு வந்து தம்பி கிட்ட காமிச்சு பயப்படுத்தினது தப்பா? எங்க நான் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்காக தானங்க போட்டு விட்டேன். சரி விடு, இப்ப என்ன அவ ஏதோ விளையாட்டுக்கு பண்ணிருக்கான், அது தெரியாம இவன் உட்காந்து அழுதுட்டு இருக்கான். அவன் சரியாயிடுவான். இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா? ஆனா ஐஷு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்னா உனக்கு போட்டு விடுறதுக்கு வேற வேஷமே கிடைக்கலையா? கோஸ்ட் வேஷம் தான் கிடைச்சதா? ஆமாங்க, வேற என்ன வேஷம் போடுறது? கோஸ்ட் வேஷம் போட்டா டிஃபரெண்டா இருக்கும்னு ஐடியா தோணுச்சுங்க, அதான் கோஸ்ட் வேஷம் போட்டேன். அதானே, ஒரு பேய்க்கு பேய் ஐடியா தானே வரும், வேற என்ன வரும்? ஹே கோஸ்ட் வேஷம் தான் உனக்கு தெரிஞ்ச டிஃபரெண்டா? அதை விட டிஃபரெண்டா எவ்வளவோ ஃபேன்சி ட்ரெஸ் இருக்கு. சொல்றதெல்லாம் ஈஸி, ஆனா அந்த மாதிரி டிஃபரெண்டா ஏதாவது யோசிச்சு அதுக்கு காஸ்டியூம் ரெடி பண்ணி குழந்தை அதுக்கு தகுந்த மாதிரி பேசுறதுக்கு ரெடி பண்ணணும். அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? கஷ்டம்னு நினைச்சா எல்லாமே கஷ்டம் தான். ஆனா குழந்தைக்கு ஒரு விஷயத்த நம்ம முதல்ல சொல்லி கொடுக்க போறோம். ஸ்டேஜ்ல நின்று பேச போறா, அது நல்ல விஷயமா இருக்கணும். அதை விட்டுட்டு கோஸ்ட் வேஷம் போட்டு அங்க போய் பேய் மாதிரி டயலாக் பேசுறதுல என்னடி இருக்கு? நல்ல விஷயமா?
சரி, அப்படி ஏதாவது நல்லதா ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் நீங்க யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி குழந்தைக்கு காஸ்டியூம் ரெடி பண்ணி அவளை அதுக்கு தகுந்த மாதிரி டயலாக் பேச வைங்க பாப்போம். ஏன் முடியாதா? என் பொண்ணுக்கு நான் சூப்பரான ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் யோசிச்சு அதுக்கு அவளுக்கு காஸ்டியூம் ரெடி பண்ணி அவளுக்கு அதுக்கு என்னெல்லாம் டயலாக் பேசணுமோ அதை நானே சொல்லி கொடுக்குறேன். போதுமா? சரி பண்ணுங்க. அப்படி என்னதான் நீங்க டிஃபரெண்டா ஃபேன்சி ட்ரெஸ் யோசிச்சு அவளுக்கு போடுறீங்க நானும் பாக்குறேன். பாரு பாரு, உன்னை விட சூப்பரா தான் பண்ணுவேன். டேய் ஆதி, அழாதடா. அக்காக்கு நம்ம பேய் வேஷம்லாம் வேண்டாம், வேற சூப்பரான வேஷம் போடலாம். பாரு, அவனே அழுகே நிறுத்திட்டான். டே அம்மோ, நமக்கு இந்த கோஸ்ட் வேஷம்லாம் வேண்டாம்டா. அப்பா உனக்கு சூப்பரா வேற வேஷம் போட்டு தரேன்.